திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது நில அளவைக்கல் என கனிமொழி எம்பி பேச்சு. ஆய்வுகளுக்கு செல்லும் இடங்களில் பல தூண்களை பார்த்தவர் கனிமொழி. கனிமொழி கூறும் தூண் திருப்பரங்குன்றம் மலையில் இல்லை என்பதுதான் உண்மை. கனிமொழிக்கு ஹிந்து பரிவார் கூட்டமைப்பு அதிரடி பதிலடி. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பு வழங்கிய சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சாமிநாதன் நீடூடி வாழ வேண்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்காளியம்மன் கோயிலில் ஹிந்து பரிவார் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ஓம் இஷ்ட தேவதையே போற்றி, ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஈடினா இல்லாவளே போற்றி, ஓம் ஈகை மிக்கவளே போற்றி, ஓம் உமையவளே போற்றி, ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி, ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி, ஓம் எலுமிச்சை பிரியே போற்றி. பொதுச் செயலாளர் சாய்குமரன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் அண்ணாதுரை, செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டமைப்பினர் 108 போற்றி கூறியபடி அம்மனை வழிபட்டனர். சிறந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சாமிநாதன் மேலும் பல ஆண்டுகள் நீதித்துறையில் இருந்து பல்வேறு தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என கூட்டமைப்பினர் அம்மனை வழிபட்டனர். இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவு சரி என்று தீர்ப்பு வழங்கிய பின்னும் தமிழக அரசு அதை செயல்படுத்தாமல் ஓட்டு அரசியல் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது என ஹிந்து பரிவார் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்கன்னா இவங்களோட அரசியலுக்காகவும் ஓட்டுக்காக தான் மாட்டுறாங்க. இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக இவங்க தொடர்ந்து இந்த வேலை செய்கிறாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், தமிழக முதல்வர் எல்லாமே அது அளவுகள்னு சொல்கிறாங்க. அது ஜோதி ஏற்ற வேண்டிய ஒரு பகுதி. அந்த மலை மேலே தான் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு தொல்லியல் துறையை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்குது, அதோட புத்தகங்களில் எழுதியிருக்காங்க தமிழ்நாடோட தொல்லியல் துறை. இந்த நிலையில் நீதியரசர் தெளிவாக திருப்பரங்குன்றம் மலை மேலே சென்று அங்கே ஆய்வு செய்து அங்கே உள்ள அனைவர்களையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டது பிறகு தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. நீங்கள் அந்த தீர்ப்புக்கு மேலே மேல்முறையீடு போகலாம், அது சட்டத்தில் உரிமை இருக்குது. ஆனால் அங்கே கொண்டு போய் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் 120 MP கையெழுத்து போட்டு அவர் ராஜினாமா செய்யணும், அவர் பதவியை நீக்க வேண்டும் என கோரியிருப்பது உண்மையாலுமே ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமே பார்லிமெண்ட்டு தான். அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற 120 MPகள் கையெழுத்து போட்டு ஒரு நீதிபதி நீக்க வேண்டும் என்று சொல்வார் என்று சொன்னால் நாங்கள் மக்கள் அந்த 120 MPகளையும் அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என நாங்களும் கையெழுத்து எடுத்து அனுப்ப போகிறோம். காவல்துறையை வைத்துக்கொண்டு திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டது. இந்துக்கள் தொன்று தொட்டு பின்பற்றி வந்த தீபம் ஏற்றும் சடங்கை செய்ய விடாமல் தமிழக அரசு ஜனநாயக படுகொலை செய்துள்ளது என ஹிந்து பரிவார் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சாய்குமரன் கண்டனம் தெரிவித்தார். மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களை எதிர்கட்சிகளும் சரி மற்றவர்களும் சரி இந்த பதவி அவர் இருக்கக்கூடாது, இந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நாங்கள் அவங்களுடைய பத்திரிகை துறையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒரு நீதிபதியை சொல்கிற அளவுக்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்திய அமைப்பு, இந்திய அரசியல் சட்டம் என்பது மிகப்பெரிய உயர்வாக கருதக்கூடியது. எல்லாத்துக்கும் அதிகமான ஒரு இடம் அப்படின்றனா சட்டம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அந்த சட்டத்தை பாதுகாத்து இருக்கக்கூடிய நீதியரசர்களை இவங்க ரொம்ப கேவலமான முறையில் இழிவாக அவங்க வெளியில் பேசி விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது இல்லாமல் இன்றைய தினம் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கு. அதன் மேலே அதை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை. அதோட தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுவோம். இடையில நம்ம எம்பி மரியாதைக்குரிய கனிமொழி அக்கா கூட சொன்னாங்க, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா, அந்த மலைக்கு போனாங்களான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, இது தூணு, இது எல்லை தூண் அப்படின்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், அக்கா நீங்கள் பார்க்காத தூண் கிடையாது, நீங்கள் நிறையா தூண் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எம்பி, நீங்கள் நிறையா மாவட்டத்துக்கு போவீங்க, நிறையா தொகுதியில் தூண் பார்த்துருப்பீங்க. இது அந்த தூண் கிடையாதுங்கக்கா, இது தீபம் போடுற தூண். இது மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே தீபம் போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்து எந்த தூணை பார்த்துட்டு இதை சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களும் போய் ஒரு வட்டம் முறையான அனுமதி வாங்கி போய் மேலே போய் பாருங்கள். அந்த வெள்ளக்காரக்காரில் வைக்கிற ஒரு இது அப்படின்னா அதில் ஒரு இந்துத்துவ அமைப்பில் ஒரு கலைநயத்தோடு அவங்கெல்லாம் எந்த இடத்துலையுமே தூண் வச்சதா, அதாவது எல்லைக்கல் வச்சதா இது கிடையாது. இவங்க புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது இல்லாமல் பழமையான பல பத்திரிகைகள் செய்தி என்னன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தூண்
தீபத்தூண் தான் அப்படின்றதுக்கு தொல்லியல் துறை மூலமாக எல்லாமே எடுத்து சொன்னதாக நிறைய சமூக வலைதளத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதனால மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா, நீங்கள் நினைக்கிற தூண் இது கிடையாது, இது வேற தூணுங்கக்கா, இது தீபம் போகிற தூண், இந்து மக்கள் ஏற்றக்கூடிய தூணுன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக 80 கோடி மக்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு சட்டமும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்துணை எம்பிக்களும் அமைச்சர்களும் இதுக்காக கண்டிப்பாக ஒருத்த குரலில் குரல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுமே இதுக்காக நாங்கள் முற்றிலும் போராடுவோம்னு சொல்லி இந்த நேரத்தை இந்து பரிவார் மூலமாக நாங்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது திருக்கார்த்திகை தீபத்தூண் தான் என கனிமொழி எம்பி நேரில் சென்று பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது 80 கோடி இந்துக்களின் எண்ணம். அது நிச்சயம் நிறைவேறும். இதற்கு சட்டம் மட்டுமின்றி பாஜக, மக்கள் பிரதிநிதிகள், ஹிந்து அமைப்புகளும் உறுதுணையாக நிற்கும் என்று உறுதியளித்து பேசினார்.